வணக்கம் நேயர்களே. பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, ஜெல்லாவல, ஜொல்லாவலன்னு சொன்ன இடத்துல, இன்னைக்கு என்டிஏ கூட்டணி மேலும் மேலும் வலுவடைஞ்சு வருவதும், இன்னொரு பக்கம் கொள்கை என்ன பிரச்சனை, என்ன கத்தி குத்து வந்தாலும் கொள்கை என்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் ஒண்ணா இருப்போம் அப்படின்னு சொன்ன திமுக கூட்டணியில, செல்வ பெருந்தகை பாணியில் சொல்லணும்னா இந்தி கூட்டணியில இன்னைக்கு பெரிய அளவுல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக உடைய மாநகர செயலர் தளபதியை நீக்கணும்னு கண்டித்து ஒரு ட்வீட் போடுற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை பெருசாக முட்டிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அதிமுகவில் இன்றைக்கி அந்த என்டிஏ கூட்டணி மீண்டும் மீண்டும் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போனவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்ன ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆகிட்டு வர ஒரு நிலையை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் கூட்டணியில் இல்லை, கூட்டணி தனித்து தான் அப்படின்னு அறிவித்த விஜய் அறிவித்ததோடு இல்லாமல், அல்லது அவர் அறிவிச்சிட்டு நாங்கள் வந்து பாஜகவோட இருக்கிற அதிமுகவை நாங்கள் ஏற்றுக்கிறது தயாராக இல்லை, அவர்களை நாங்கள் சித்தாந்த எதிரியாக பார்க்கிறோம், அதனால் அதிமுக கூட இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான ஐடியாவே எங்கள்கிட்ட இல்லை, இந்த பக்கம் அரசியல் எதிரி எதிர்க்கிறோம், அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய முடிவில் தெளிவாக இருக்கோம், நாங்கள் தனித்து தான் போட்டின்னு விஜய் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கடுமையாக அதிமுகவை விமர்சிக்கிறார். அது எப்படின்னா, திமுக எப்படி கொச்சையாக விமர்சிப்பார்களோ, அவதூறு பண்ணுற மாதிரி, அதாவது சப்ஜெக்ட் பேசாமல் அவதூறு பண்ணுற மாதிரி, அடிமை அந்த மாதிரிலாம் விமர்சிப்பாங்களோ, அதே பாணியில் திமுகவுடைய ரிப்ளிகாவாக இவர் விமர்சித்த உடனே நேற்றுலேருந்து அதிமுகவினர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் சொன்னார் இல்லை, போட்டி எங்களுக்கும் திமுகவிற்கும் சொன்னார் விஜய். ஆனால் அவர் அன்னைக்கு பண்ணது அவருக்கும் அதிமுகவிற்குன்ற மாதிரி போயிடுச்சு. இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அதிமுக அடிக்க ஆரம்பிக்க இவர்கள் பதில் சொல்ல இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் போட்டி திமுகவுக்கும் காங்கிரஸுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதனால் ரெண்டுங்கட்டான நிலமையில் இன்றைக்கி தமிழக நிலைமை ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கு என்டிஏ கிட்டத்தட்ட இறுதிப்படுத்துகிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். கிருஷ்ணசாமி கூட இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒன்றும் என்டிஏ விட்டு போகணுன்னு சொல்லலையே, நாங்கள் எப்போ சொன்னோம் என்டிஏ விட்டு வெளியேறிட்டோன்னு அப்படின்னு அவர் ஒரு பேக் ஃப்ளிட் அடிச்சிருக்காரு. இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக ஒன்றுபட்டு உறுதியாக இருக்க வேண்டும் என்பது இன்றைய தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏடிஎம்குள்ளே போகிறேன், அந்த கூட்டணிக்குள்ளே போகிறேன் அப்படின்றது. இதில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி நிலைமைக்கு அதிமுக, பிஜேபி, பாமக, மற்ற கட்சிகள், இது அமமுக, இந்த மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு சீல்டு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி எந்த நரேட்டிவை திமுக இவர்கள்ட்ட சொன்னாங்களோ, அதாவது அதிமுக தென் மாவட்டங்களில் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இல்லைன்னா அவங்க வந்து இன்றைக்கி வலுவிழந்து போயிருக்காங்க, இவர்கள் 3 பேர் இருந்தால் தான் இது ஒரு பலமான கூட்டணி அப்படின்னு ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க. அந்த நரேட்டிவ் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, அவர்கள் விழித்த வலையிலே அவர்களே விழுந்த மாதிரி இன்றைக்கி ஒவ்வொருத்தராக அந்த கூட்டணிக்குள்ளே வரும்பொழுது அது வந்து இவர்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பலமே இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி இவர்கள்லாம் திரும்பி அந்த கூட்டணிக்குள்ளே வரதுனால பலமாயிடுச்சு அப்படின்னு மக்கள் நம்புகிற அளவு. ஏன்னா இந்த நரேட்டிவை நம்பின அதே மக்கள் இப்போ அந்த நரேட்டிவுக்கு எதிராக இருக்கிற எல்லோரும் உள்ளே வரும்பொழுது அந்த நரேட்டிவும் இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நம்ம வந்து கடந்த 2-3 நாட்களாக பார்க்கிறோம். இப்பொழுது திருமதி சசிகலா அவர்களையும் கூட்டணிக்குள்ளே கிட்டத்தட்ட கொண்டு வராங்க. அவர்களுக்கும் கூட்டணி கட்சிக்குள்ளே தொகுதிகள் ஒதுக்குறாங்க, அவங்கள வாய்ஸ் கொடுக்க வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்குது. கூட்டணி பட்டியல் யாருக்கு எவ்வளோ தொகுதி அப்படின்றத நம்ம இப்போ ஓரளவுக்கு ஒரு தகவலாக கசிந்துள்ளது. அது என்னன்றதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதிமுக கிட்டத்தட்ட 164 தொகுதிகள், ஏன்னா விஜய் வருவது மாதிரி இருந்தால் 144 வரைக்கும் போட்டு மீதி 90 தொகுதிகளை வெளியே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஓடிட்டு இருந்தது. விஜய் இல்லை, இன்றைக்கி இந்த கூட்டணி தான் இறுதி அப்படின்றதுனால அதிமுக 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அந்த 164 தொகுதியும் பார்த்திங்கன்னா, அது தனியாக சொல்கிறேன். இன்றைக்கி வர்ற இதில் என்ன வருதுன்னா, பிஜேபிக்கு 25 தொகுதிகள், ஏற்கனவே அவங்க 30 தொகுதி கேட்டாங்கன்னு நான் பல இதில் பதிவு பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 25 தொகுதிகள் இறுதியாகுதுன்னா, அந்த 25 தொகுதிகளும் கிட்டத்தட்ட பிஜேபி நாங்கள் கேட்கிற தொகுதிகளாக, அதாவது வெல்லக்கூடிய சாத்தியமான தொகுதியில் கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது கிட்டத்தட்ட இறுதியாகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஓடிக்கிட்டு இருக்குது.
அமமுகவுக்கு 8 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது. இந்த ராஜ்யசபா எம்பிக்கள் எல்லாமே அந்த எந்த காலகட்டன்றது அதை அவர்கள் பேசி பின்னாடி அறிவிப்பாங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள். அதில் வந்து ஈரோடு கிழக்கு, லால்குடி, கிள்ளியூர் இந்த 3 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுகிறது. புதிய தமிழகத்திற்கு 2 தொகுதிகள். இன்னைக்கு கூட அவர் அறிவிச்சிருக்கார். நான் இப்போ தான் சொன்னேன். நான் எங்கே வெளியே போனேன், நான் போனால் தானே பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் அவர் உள்ளே தான் இருக்கார் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு 2 தொகுதிகள், வாசுதேவநல்லூர் அல்லது ஒட்டப்பிடாரம், வால்பாறை 2 தொகுதிகள் அப்படின்னு வருது. ஏசி சண்முகத்திற்கு 1 தொகுதி, ஆரணி இல்லாட்டி வேலூர் கொடுக்கறதா முடிவாக இருக்கும். ஐஜேகேக்கு 1 தொகுதி, அது வந்து துறையூர் அல்லது கீழ்வேலூர். இதில் ஐஜேகே இருக்கிற மார்ட்டின் அவர்களுடைய மனைவி அவங்க வந்து சில காலம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து திருவாடனை தொகுதியில் எனக்கு போட்டிடுறதுக்கு சீட்டு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கணக்கில் வரும்னு எனக்கு தெரியல. ஐஜேகே கொடுத்தா 1 தொகுதியா 2 தொகுதியா இல்லை அவங்களுக்கு தனியாக என்னன்றது தெரியல. இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா தேமுதிக ஒரு வேளை இந்த கூட்டணிக்குள்ளே வருதுன்னா 7 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு. அப்போ 3 கட்சிகளுக்குமே ராஜ்யசபா. இதில் டிடிவி தினகரன் நான் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் அந்த ராஜ்யசபாவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது ஓடுது. அதில் தேமுதிகவுக்கு 7 தொகுதிகள் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்தார்கள்னால் அதுதான் உறுதியாகும். அவங்க கேட்குற அந்த வெயிட் அதில் இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை 8 தொகுதி வெயிட்டாக இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஓபிஎஸ்க்கு அதிமுக ஒன்றாக இணைந்து அந்த அதிமுக ஒரு பலமாக ஆக வேண்டும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கு ஓபிஎஸ். இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னு இப்போ கிடைக்கிற தகவல்கள் உறுதிப்படுத்துது. அப்படி பார்த்தோன்னா ஓபிஎஸ்க்கு 3 தொகுதிகள். அவங்க வந்து தாமரையில் நிற்கிறார், இலை கிடையாது, இலைக்கு பதிலாக மலர். அப்போ எனக்கு அந்த பலாப்பழம் அது வந்து அடுத்து மலர்லேருந்து தான் கனி வரும். அதனால் அதுக்கு முன்னாடி இலையிலிருந்து மலர், மலர் என்றால் தாமரை. தாமரையில் 3 தொகுதி அவர் கொடுத்து நிற்க வைக்கிறாங்க. அப்போ பிஜேபியுடைய 25 தொகுதிக்குள்ளே இது வருதா, இல்லாட்டி 28 வாங்கி இவருக்கு 3 கொடுக்குறாங்களான்றதை நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து அவர் எதுனா போடி நாயக்கனூர் ஜெயபிரதீப் நிற்கிறாரு, மதுரை எக்ஸ்எம்பி கோபாலகிருஷ்ணன், உசிலம்பட்டியில் ஐயப்பன். அப்போ ஓபிஎஸ் போட்டி போடலையா? என்னங்க இது தெரியல. அநேகமாக அவர் போட்டியிடலைன்னு நினைக்கிறேன். மற்றவர்களே அதில் நிற்க வைக்கிறாரு. ரவீந்திரநாத்துக்கு என்னான்னு தெரியல. ஜெயபிரதீப்புக்கு தான் தொகுதி கேட்டிருக்காப்புல. அதனால் அது என்னன்றது நம்ம போக போக அடுத்தடுத்து வர தகவலில் சொல்லலாம். இதனால் வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 160லேருந்து 164 தொகுதிகளில் நிற்கிறாங்க. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐஜேகே, ஏசி சண்முகம், புதிய தமிழகம், ஜான் பாண்டியனுடைய கட்சி இவர்கள் எல்லோருமே இரட்டை இலையில் போட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஜான் பாண்டியனுடைய அந்த கட்சிக்கு 1 தொகுதி கொடுக்குறாங்க. அது வந்து துறையூரா அல்லது கீழ்வேலூரா, நாகப்பட்டினமா அல்லது திருச்சி மாவட்டத்தில் தொகுதியா அப்படின்றது பின்னாடி தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சசிகலா அவர்களை வாய்ஸ் கொடுக்க வைப்பதற்கான ஏற்பாடு அல்லது அவர்களுக்காக ஒரு 2 தொகுதிகள், அந்த 2 தொகுதிகளில் வந்து பாஜக மூலியமாக அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு அங்கே 2 தொகுதிகள் போகிறதுக்கான ஏற்பாடும் இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி வர்ற தகவல்கள். இதை வச்சு பார்க்கும் பொழுது 160லேருந்து 164 தொகுதிகள் அதிமுக போட்டியிடுகிறது. கிட்டத்தட்ட அவர்களுடைய இதை இறுதியாக்கிட்டாங்க. இன்னும் 2 நாளில் இதை இறுதிப்படுத்தி அவர்கள் பட்டியல் வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகுதிகளும் தொகுதி எண்ணிக்கையும் பாமகவுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகுதி எண்ணிக்கையும் எந்தெந்த தொகுதிகள்ன்றது அதற்கு பிறகான பேச்சுவார்த்தையில் இறுதிப்படுத்தப்படும் அப்படின்றது. பாஜக சென்னையில் 4 தொகுதிகள் கிட்டத்தட்ட எதிர்பார்க்குறாங்க. வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர், துறைமுகம்னு. இதில் வேளச்சேரி, துறைமுகம் பாஜகவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது தொகுதிகள் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சென்னையில் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த தடவை 16 தொகுதியிலுமே தாவேகா பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணுன்றாங்க. அதனால் தொகுதிகளை பெறுவதில் தக்க வச்சுக்கிறதுல கொஞ்சம் ஒரு போட்டி நடக்கும். பாஜகவுக்கு கூடுதலாக பாமக மற்றவர்கள் சென்னையில் எங்கேயா நிற்கிறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர இதில் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற நிலவரம். இதில் ஓபிஎஸ் உள்ளே வந்துடுறாரு, புதிய தமிழகம் உள்ளே வந்துடுச்சு,
இனி கிட்டத்தட்ட சீல் பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனும் எல்கே சுதீஷும் கவர்னர் மாளிகையில் அந்த மக்கள் பவனில் கொடுத்த தேநீர் விருந்தில் 2 பேரும் தனியாக சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனியாக சந்தித்து பேசினதை எல்லாருமே நேற்று போட்டுட்டாங்க. இவர் பேசி முடித்தோன்னா அவர் போய் தனியாக கொஞ்ச நேரம் சுதீஷ் ஃபோனில் பேசுகிறாரு. பேசிட்டு வந்து மறுபடியும் நயினார்கிட்ட தகவல் சொல்கிறாரு. அப்படின்னா ஏதாவது நாங்கள் இந்த மாதிரி 7 சீட்டு மற்றெல்லாம் பார்த்துக்கலான்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த அடிப்படையில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பிற்பாடு வரதில் பார்க்கலாம். இன்று காலையில் ஆம்ஸ்டாம் அவர்களுடைய மனைவி பொற்கொடி அவர்களுடைய தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க தான் உண்மையான பகுஜன் சமாஜ்ன்ற மாதிரி பெரும்பாலான இளைஞர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியலின இளைஞர்கள், ஆம்ஸ்டாங் மேல் அன்பு கொண்டவர்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய இதுவே சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பெரிய அளவில் இருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி நயினார் நாகேந்திரனை பார்த்துருக்காங்க. ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது பாஜக சார்பில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படுகிறதா அல்லது தனியாக அதை பண்ணுறதா அப்படின்றது என்னன்னு தெரியல. இது ஒரு சென்னையில் ஒரு கூடுதல் பலமாக அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இது இப்போதைக்கு இந்த சைடு. அந்த சைடு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பெரிய தகராறு ஓடுது. நேற்று கூட பார்த்திங்கன்னா தளபதி கடுமையாக பேசுகிறார். திமுககாரங்க கடுமையாக பேசாமல் இருந்தாங்களா? தளபதி மட்டும் கடுமையாக பேசுனதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனால் தளபதி அடித்த ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு பெரிய அளவில் கோபத்தை கிளப்பிடுன்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் கிடையாது. இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, காலையில் எழுப்பி கூட்டிகிட்டு போய் இவங்கள வீதி வீதியாக கூப்பிட்டு போய் பூத் ஏஜென்ட்டு பூத்து போட்டு தேர்தல் அலுவலகம் போட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ஈவினிங் வண்டியில் ஏற்றி தெரு தெருவாக பிரச்சாரம் கூப்பிட்டு போய் தேர்தல் வேட்புமனு தாக்கல் கூட போய் அந்த அதிகாரியோட சண்டை போட்டு வேட்புமனு தாக்கலை உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி அதுக்கு பிறகு தேர்தல் அன்னைக்கு பூத்தில் உட்காந்து சண்டை போட்டு இவர்கள் வந்து இவ்வளோ வேலை பண்ணி காங்கிரஸை நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயிக்க வைக்கிறோம். நீங்கள் ஜெயிச்சா பிறகு எங்களுக்கே வந்து இந்த வேலைலாம் பண்ணுறீங்களா? உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்ற தொனியில் தான் தளபதி பேசியிருக்காரு. தளபதி பேசின உடனேயே இரவோடு இரவாக இரவு 12 மணிக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் ரியாக்ட் பண்ணுறாரு. நீங்கள் இவர் செல்வ பெருந்தகை ரியாக்ட் பண்ணி கடுமையான ஒரு இதை போடுறாரு, ட்வீட்டை போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தளபதி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி அது சமூக வலைதளத்தில் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஜோதிமணி யாரை பார்த்து சொல்கிறார்? நாவை அடக்கி பேசுங்கள், நான் வந்து பொறுத்துட்டு போகிறேன், இல்லாட்டி அவ்வளோதான், பொங்கி எழுந்தனா அவ்வளோதான், முதல்வர் முகத்துக்காக தான் பார்க்குறேன், இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு அவங்க தனியாக. இந்த பக்கம் இவர் நம்ம செல்வ பெருந்தகை போட்ட ட்வீட்டுக்கு நன்றி தலைவரே அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்ருக்காரு நம்ம மாணிக் தாக்கூர். அப்போது இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவை அட்டாக் பண்ணுறாங்களா அப்படி ஒரு தோற்றம் சமூக வலைதளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதற்கு பதில் சொல்கிற மாதிரி திமுகலேருந்து சமூக ஆர்வலர்கள், ரொம்ப மென்மையாக பேசுகிற, ரொம்ப நாகரிகமாக பேசுகிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் இந்த விவகாரத்தை பற்றி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, திருச்சி வேலுசாமியை அடக்கி வையுங்கள், நாகரிகம் இல்லாமல் பேசுகிறார், இப்படி பேசலாம் சரியில்லை, ஆகவே திருச்சி வேலுசாமியை அடக்கி வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம், ஏங்க திருச்சி வேலுசாமி மேலே இஷ்டத்துக்கு பேசுவார், அவர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ வந்து தளபதி கேட்குறீங்க, இன்னும் இறங்கி அடிப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போது இவர்கள், நான் இப்போ கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமக அந்த குடும்பமே பார்த்தா வெளியில் போகும்போது ரொம்ப ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணத்தில் கலந்து சாப்பாடு ஒருத்தருக்கு ஊட்டிக்கிறது, அவ்வளோ ஒரு அந்யோன்யம் மாதிரி காமிச்சிக்குவாங்க. வீட்டுக்குள்ளே போனால் அடித்து புரளுவாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ், திமுக, விசிக, சிபிஎம், சிபிஐ இவர்கள்ட்ட இந்த பிரச்சனை இருந்தது. அவர்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் இந்த மைண்ட் ஸ்ட்ரீம் மீடியா, பத்திரிகையில் யாரும் இந்த பிரச்சனையை பேசவே மாட்டாங்க. இந்த சைடு லைட்டாக தும்முனா கூட தும்மிட்டார், இவர் தும்முனதில் அவர் கீழே விழுந்துட்டார், அது இதுன்னு பெரிய பிரச்சனை கிளப்புவாங்க. இந்த இதையெல்லாம் ஒரு நாள் கடை தெருவுக்கு வரும். தேர்தல் நெருங்க மீடியாக்களும் என்ன தான் தடுத்தாலும் என்ன தான் மறைத்தாலும் இந்த விஷயங்கள்லாம் வெடித்து கிளம்புன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது பார்த்திங்கன்னா இப்போ அது நடக்குது. கட்டி உருளாத குறையாக இன்று காங்கிரஸும் திமுகவும் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேற்று திருமாவளவனுடைய பேட்டி பார்க்கலாம். இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஐயா ராமதாஸை உள்ளே கொண்டு வந்து உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் இவர்களுக்கு தான் வாக்களிக்கணும், திமுக கூட்டணி தான் வாக்களிக்கணும்னு வாய்ஸ் கொடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால்
திருமாவளவன் ஏற்கனவே கடுப்பில் இருக்கார். இந்த கடுப்பில் அவர் கிட்டத்தட்ட அவர் பேட்டியை கொடுத்துட்டாரு. நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், அந்த மாதிரி இருந்தால் நான் வந்து இருக்கவே மாட்டேன்னு. இது திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் ஏற்படுத்துன்னா, திருமாவளவன் ஒருவேளை முறுக்கிக்கிட்டு பகையை மறந்து, "தம்பி ஆதவ் நான் வந்துடுறேன்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாருன்னா, அது பெரிய சிக்கலை இவர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் திருமாவை விட ஐயாவை இழப்பது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, ஐயா கிட்ட இப்போ பாமக இல்லை. பாமக அன்புமணிட்ட இருக்குது. அதனால் ஐயாவை இழக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இவர்கள் பின்வாங்கிட்டாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஐயா ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இவ்வளோ நாளாக கொஞ்சம் லைட்டாக அடிச்சிருந்தோம், இன்றைக்கி ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நியாயமான கேள்வி தான். அதாவது மின் கட்டணத்தில் டிஜிட்டல் மீட்டரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சென்னையில் கொஞ்சம் பகுதி மட்டும் கொண்டு வந்துட்டு எனக்கு என்னென்னு விட்டுட்டீங்க, எந்த இதையும் நிறைவேற்றலை. இன்னொன்று மாதம் ஒரு முறை மின் கட்டணம், அதுலேயும் 1000 யூனிட்டுக்கு குறைவாக உபயோகப்படுத்துகிற குடும்பங்களுக்கு சில சலுகைகள் இப்படியெல்லாம் சொன்னீங்க, எதுவுமே செய்யலை. நீங்கள் பண்ணுறதுலாம் பண்ணுங்கள், இந்த தேர்தல் வரும்பொழுது நல்லா வெயில் காலம் இருக்குது, அன்றைக்கி ஜனங்க உங்களை வந்து வச்சு செய்ய போகிறாங்களா இல்லையா பாருங்கன்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மேட்ரு இல்லை. திமுக ஆட்சினா நல்லா தானே நடக்குதுன்னு ஒரு வாரம் முன்னாடி சொன்ன ஐயா இன்றைக்கி எதிர்த்து கடுமையாக அறிக்கை விட்றாருன்னா, அப்போ ஐயா திமுக கூட்டணியில் இல்லை. இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி பத்திரிகைகளில் இதெல்லாம் நியூஸ்னா வருது, ஐயா தாவேகாவுடன் பேசி கொண்டிருக்கிறார். சரி, தாவேகாவோட ஐயா பேசுகிறாருன்னா எந்த அடிப்படையில் அவங்க போய் கூட்டணி வைக்க முடியும்? பாமக ஐயா ராமதாஸ் பிரிவு அப்படி வச்சுக்க முடியுமா? பாமக ஐயா ராமதாஸ் பிரிவுன்னு வச்சுக்கிட்டு ஒரு 20 தொகுதியே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உண்மையான பாமக அன்புமணி ராமதாஸ்கிட்ட இருக்குது அப்படின்றத ஐயாவே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இது என்னன்னு தெரியல, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இப்போது காங்கிரஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகுது. செல்வ பெருந்தகை அவர்கள் மிக பெரும்பாடுபட்டு ஒரு முயற்சி எடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு. என்னென்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள்லாம் உருட்டியிருந்தாங்கல்ல, தாவேகா கூட காங்கிரஸ் வரப்போகுதுன்னு, அதை தானே தாவேகாவினர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸுடைய அகில இந்திய தலைவர்கள், இங்கே இருக்கிற மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விஷயம் அறிந்தவர்கள், தாவேகா கூட போனால் அது வந்து மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குற மாதிரி அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, காலையில் எழுப்பி கூட்டிகிட்டு போய் பூத்து போட்டு அதுக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு போட்டு நைட்டு ஈவினிங் பிரச்சாரத்துக்கு போய் நைட்டு சாப்பாடு போட்டு பூத்து இதில் சண்டை போட்டு வேட்புமனு தாக்கலை, இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவா? தாவேகா பண்ணுமா? அதனால் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம தாவேகாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார், அவர் என்ன பண்ணியிருக்காரு, காங்கிரஸுடைய அகில இந்திய பொறுப்பாளர் நம்ம கிறிஸ் ஜோடங்கர் அவரை வந்து ரகசியமாக நம்ம சந்திப்போம், நமக்கு சில விஷயங்கள்லாம் பேசணும்னு பாண்டிச்சேரி கூப்பிட்ருக்காரு. பாண்டிச்சேரிக்கு இவர் ரகசியமாக ஜான் ஆரோக்கியசாமியை சந்திக்க போகிறான்ற தகவல் செல்வ பெருந்தகை தெரிந்தவுடன் இது எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா மேலும் காங்கிரஸ் திமுக உறவில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு கிறிஸ் ஜோடங்கரை விடாமல் கூடயே வச்சுருந்து, இல்லைப்பா நான் பாண்டிச்சேரி போகிறேன், நானும் வரேங்க, வந்துட்டு அப்படியே நம்ம போய் KS அழகிரி அவங்க மனைவி இறந்துட்டாங்க, அந்த துக்கம் விசாரிச்சுட்டு அப்படியே வந்துடலாங்க அப்படின்னு அவரை விடாமல் அவரை கூப்பிட்டு போய் KS அழகிரி வீட்டையும் கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் சென்னை கூப்பிட்டு வந்து, சென்னையில் விட்டால் கூட எங்கேயாவது சந்திச்சிருவாங்களான்னு அவரை பத்திரமா கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற்றி விட்டு திரும்பியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது. ஒரு பக்கம் நாங்கள் திமுக கூட தான் சொல்லிக்கிட்டேன், அது மேலிட பொறுப்பாளரை ரகசிய கூட்டம் போகிறதுக்கு ரெடியாக இருந்திருக்காரு, அதை மாநில தலைவர் தடுத்திருக்காரு. இது லேட்டஸ்ட்டு தகவல். இந்த மாதிரி காங்கிரஸு திமுக தாவேகா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இடதுசாரிகள் மௌனமாக இருக்கிறாங்க. அவர்கள் மௌனத்துக்கு என்ன காரணம் தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். என்னென்னா, 10 தொகுதிக்கு கம்மியாக, 10 இல்லை டபுள் டிஜிட், அதுக்கு கம்மியாக நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்றதில் 2 பேரும் உறுதியாக இருக்கிறார்கள். 2 பேருமே பேசி வச்சுட்டு பண்ணுறாங்க. சிங்கிள் டிஜிட்னா நம்ம தனியாகவே போயிடலாம், இல்லை தாவேகாவோட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற லெவலுக்கு அவங்க இப்போ முடிவு பண்ணுறாங்க. அதை மீறி சிங்கிள் டிஜிட் வாங்கினாங்கன்னா இந்த தடவை தோழர்களே வந்து அவர்களை ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ சண்முகம்லாம் வரும்பொழுது சிங்கிள் டிஜிட்லாம் வந்தீங்கன்னா தொலைச்சி கட்டுருவோம், நீங்கள் டபுள் டிஜிட்னால் பாருங்கள், சிங்கிள் டிஜிட்னால் நம்ம தனியாக கூட நின்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, நமக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்ற மாதிரி
சொல்லி அனுப்பிச்சதுனால அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. கமல்ஹாசன் அறிவாலயத்துடைய பாதுகாவலர் அவர் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினார். ப்ளஸ்ஸு எம்எல்ஏ சீட்டு ஏதோ தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க போல். அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா உதயசூரியன் நிற்க வைக்கலாம், 5 கேட்டாலும் 6 கேட்டாலும் உதயசூரியன் நிற்க வச்சா நம்ம கொறடா கட்டுப்பட போகிறாரு, நம்ம கட்சியில் சேர போகிறாங்க அப்படின்னு. ஆனால் டார்ச்சை வாங்கி வச்சுக்கிட்டு டார்ச் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய ஹோம் தியேட்டரில் பெரிய அளவில் நிர்வாகக்குழு கூட்டி 15 தொகுதிகள் வரையும் கேட்க போகிறேன்னு சொல்லிக்கிறாப்புல. 15னா நடுவில் 1க்கு 5க்கு நடுவில் ஒரு புள்ளியை வச்சு வாராசான்னு சொல்ல போகிறாங்க. ஒரு தொகுதி இல்லை 2 தொகுதி கொடுத்தாலும் பெரிய விஷயம். 3னா உதயசூரியன் தான். அப்போ 2னா இப்படி போங்கன்ற மாதிரி தான் அது போகும்னு திமுக வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யார் இருக்கா? ஐயா போர்வாலுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அவர் அன்றைக்கே சொல்லிட்டார், நான் வந்து எண்ணிக்கை மற்ற விஷயங்களும் நான் பேச மாட்டேன். இல்லைங்க, கமல்ஹாசனே சொல்கிறாரு, நீங்கள் என்னங்க உங்களுக்கு என்னங்கன்னா, அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸா அவர்? என்னை கொண்டு போய் அவரோட ஒப்பிடுறீங்க? 62 ஆண்டு கால நான் வந்து அரசியல் அனுபவம் பெற்றவன். ஐயா அப்படின்னா ஒரு 50 சீட்டு கேட்க போகிறீங்களா? அப்படின்னா சீட்டை பற்றி நான் பேசாதீங்க, கம்முன்னு இருங்கன்ட்டார். அப்போது இந்த விவகாரத்தில் என்ன பண்ண போகிறாங்க மதிமுகன்னு தெரியல. போன தடவையே உதயசூரியனில் நிற்க வச்ச ஏற்பாடெலாம் நடந்தது. அதனால் திமுக கூட்டணிக்கு இந்த மாதம் ஜனவரி இல்லை, வருகின்ற பிப்ரவரி மாதம் ஆரவாரமான மாதமாக இருக்கும், ஒரு அதிரடியான மாதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது நான் சொன்னது எல்லாம் கட்சிக்கு வெளியே. கட்சிக்கு உள்ள இளைஞரணிக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, முன்னாள் அமைச்சர்களுடைய தொகுதிகள் என்ன, அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன, இன்னும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இன்னும் நல்லா ஆரவாரமாக இருக்கும்னு தெரியுது. 2 இதையும் சொல்லிட்டேன், என்டிஏ கூட்டணி, இந்த கூட்டணி. வேறு ஏதாவது விடுபட்டு இருந்தால் அது பிற்பாடு பார்த்துக்கலாம். இன்னும் அங்கே எதுவுமே முடிவாகலை, அதனால் அது ஒரு பார்ட்டு. திமுகக்குள்ளேயே எம்எல்ஏக்களில் ஒரு பெரிய மோதல்லாம் நடக்குது. தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜா, அவர் தான் எப்போவுமே இதான ஒரு இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, அவரை தூக்கிட்டு படப்பை மனோகரனை அங்கே கொண்டு வரலான்னு ஒரு டீம் ட்ரை பண்ணுது. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோதலாக போய்கிட்டு இருக்குது. டாக்டர் எழிலன் ஆயிரவளுக்கு அவருக்கு சீட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சிற்றரசு இந்த தடவை சீட்டு கொடுத்து நிற்க வைக்கலான்ற மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல தகவல் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. வேறு என்ன, இங்கே நம்ம இதில் பார்த்திங்கன்னா தாவேகா பார்த்திங்கன்னா 234 தொகுதிக்கும் ஆட்களை நிற்க வைப்பதா, அல்லது கூட்டணி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது பண்ணுறதா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. 234 தொகுதிக்கும் ஆட்களை நிற்க வைப்பது தான் இறுதியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த மாதத்தில் திமுகவோட ஏதாவது பிரச்சனையாக யாராவது தாவேகா கூட போகிறாங்களா என்னன்றது தெரியாது. அதனால் இனி வர்றதை அடுத்தடுத்து விவகாரங்களில் நம்ம வந்து இந்த விவகாரத்தை பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. காங்கிரஸ் திமுக மோதல் முற்றிக்கொண்டே போகிறது. அது எந்த இடத்துல எப்படி நிறுத்தப்படும் அப்படின்றது தெரியல. இதில் நான் பேசாத விஷயங்கள், திமுக கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் லீக்கு, மற்ற இஸ்லாமிய கட்சிகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு தொகுதி அப்படின்னு ஆக்கிறதா சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் 5 தொகுதி கேட்போம், 10 தொகுதி கேட்போம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது என்ன ஆகுதுன்னு தெரில. தமிமுன் அன்சாரி தாவேகாவுக்கு போகலான்னு முடிவெடுத்த நிலையில் அவரை கையை பிடிச்சி இழுத்து இருங்கன்னு நிற்க வச்சுருக்காங்க. அவருக்கு என்ன தொகுதி கொடுக்க போகிறாங்களா, இல்லாட்டி தொகுதி கொடுக்காம பிரச்சாரம் மட்டும் பண்ணுன்னு சொல்ல போகிறாங்களா தெரியல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த நிகழ்வில் நாம் வந்து மற்ற விஷயங்களை பார்ப்போம். வணக்கம்.